ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட 2025 என்டிபிசியில் கேட்ட நம்ம ஜிஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இது பாலிட்டியோட பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 and 2 நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் நம்ம பாசிபிளி இந்த இதை முடிச்சிருவோம். இதோடைய பிடிஎஃப் வந்து தமிழ் ஹாஸ்பிட்டல் கிளப்போட டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ முடித்தோன்னா தான் அந்த நம்ம இது ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மொத்த கொஸ்டின்ஸும் அப்போ தான் அவைலபிளாக இருக்கும் இல்லையா, பார்ட்டு நம்ம எடுக்க முடியாது. ஸோ மொத்தமாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடித்த பின்னாடி உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். சரியா, ரைட். 1 and 2 ஏற்கனவே பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. 102லேருந்து சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம இதை டீல் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 102 பாருங்கள். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. நம்ம அன்டச்சபிலிட்டியை பற்றி ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டி அதுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் 17வது ஆர்டிக்கலாக இருக்கிறது தான் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அண்ட் 14 வந்து ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த ஆர்டிக்கலோடைய பாயிண்ட் ஆர்டிகல் 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலீஜியன், காஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். அண்ட் ஆர்டிகல் 16 அண்ட் would be ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது வேலைவாய்ப்பில் எல்லாருக்கும் சமத்துவமான ஒரு வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 16. The Supreme Court was inaugurated in 1950ங்க. 26 January 1950 இந்த டேட்டில் தான் வந்து இனாக்ரேட் ஆகிருக்கு. So the first Finance Commission of India was constituted in 1951 நவம்பர் 22 இதுதான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஃபினான்ஸ் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் வித் ஆர்டிகல் 280. அண்ட் எவ்ரி 5 years ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பிரசிடென்ட் கட்டாயமாக ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் சேர்பர்சன்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஸோ ஃபார் 16 ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1951 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அண்டு லேட்டஸ்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணது வந்து 16வது அரவிந்த் பனகரியா. ஸோ அவரோட தலைமையில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அரவிந்த் பனகரியா. அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் டெவல்யூஷன், அதாவது 2 பேரும் ஷேர் பண்ணிக்க வேண்டிய டேக்ஸோட அளவு எவ்வளோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும், இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, வேரியஸ் பேராமீட்டர்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கான ஷேரிங்க்கான பாயிண்ட்டை சொல்கிறது யார் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் கிராண்ட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இவங்க தான். ஸ்டேட்ஸுக்கு இந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து கிராண்ட்ஸ் கொடுங்க, இந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து கிராண்ட்ஸ் தேவையில்லை, இல்லை இந்த ஸ்டேட்ஸுக்கு இவ்வளோ கொடுங்க, இந்த ஸ்டேட்டு ஜாஸ்தியாக கொடுங்க, ஏற்கனவே கொடுத்தது 10, இந்த மாதிரியான கிராண்ட்ஸ் ரிலேட்டடான மானியங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது உதவித்தொகை மாதிரி. இதுக்கு கடனாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வாங்க மாட்டாங்க, உதவித்தொகை மாதிரி வாங்குவாங்க, அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த விஷயங்களை தான் கிராண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸையும் அவங்க கொடுவாங்க. அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை, அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதை யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. சரியா, ஆன்சர் இதுக்கு. விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் த போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் மிட் டேர்மில் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவருடைய ஆர்டிகல் பற்றி கேட்கலாம். அவர் ரிசைன் பண்ணுறதுனா யார்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவருடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் கேட்கலாம். அண்ட் அவருடைய எலெக்ஷனை பற்றி கேட்கலாம். அண்ட் புதுசாக எலெக்டான கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய அந்த புதுசாக எலெக்டான வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி கேட்கலாம். அவர் எத்தனாவது பிரசிடென்ட்னு கேட்கலாம். அண்ட் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஓட் விழுந்துச்சுன்னு கேட்கலாம். இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, இது எல்லாமே கேட்கலாங்க. ரைட். அதே போல் இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் வந்து 63 இதான் ஆன்சர். 64 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 64. அண்ட் ஆர்டிக்கல் 65 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இல்லாதப்போ இவர் வந்து டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஆர்டிக்கல் 65. அண்ட் நம்ம எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் வந்து 66, அதுதான் வந்து எலெக்ஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் போட்டு தான், பார்லிமெண்ட்டோட ஜாயிண்ட் சிட்டிங் போட்டு தான் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு எலக்டோரல் காலேஜ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இந்த எலக்டோரல் காலேஜில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய எம்பிஸு அண்ட் ராஜ்யசபாவோட
எம்பிஸு. எம்பிஸ் அப்படின்னா நமக்கு 2 பேர் தெரியும். இப்போது எலெக்டட் அண்டு நாமினேட்டட் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எலெக்டட் அண்ட் அஸ் வெல் அஸ் நாமினேட்டட் எல்லாருமே கலந்துப்பாங்க. அண்ட் இதில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு இதில் எந்த ரோலுமே இல்லை. இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டுன்னு சொன்னாலே அந்த ஒரு குறிப்பிட்ட அமெண்ட்மெண்ட் சொன்னாலே எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 11th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961. இப்போ தான் வந்து இதை மாற்றுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமாக கேட்கலாம்னா இதை கேட்கலாம். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயம். அண்ட் அதே போல் இவங்களுடைய எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸோடைய ஃபைனல் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா அதை விசாரிக்கிறதுக்கான கடைசி அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட். ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வி நரஹரி ராவோ. முதல்ல பிரிட்டிஷ் வந்து இந்த உருவாக்குனது 18 நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறைய உதாரணத்துக்கு பட்ஜெட் கொண்டு வரப்பட்டது. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே போல் இந்த மாதிரி ஆடிட் ஜெனரல் ஃபஸ்ட்டு ஆடிட் ட்ரமண்ட் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடிட் ஜெனரலாக இருந்தார். இவர் ஒரு பிரிட்டிஷ் ஜெனரல். 1948 1954 வரைக்கும் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு சிஏஜியாக இருந்தவர் யார் அப்படின்னா நரஹரி ராவ். ப்ரொசீஜர் ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்துட்டோம். என்னங்க சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மொதல் விஷயம் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்துது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பி நம்ம பேசும்போது தான் நம்ம மைண்டில் நல்லா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின் ஒரு ஜிஎஸை பொறுத்த வரைக்கெல்லாம் ஃபெமிலியாரிட்டி தான். அதுக்கு தான் அடிக்கடி ரிவிஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் திருப்பி பண்ணிட்டே இருங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதுமே நீங்கள் ஜிஎஸ் வந்து திருப்பி கொஸ்டின் அதுக்காக பார்க்காதீங்க. அண்ட் அதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. The President of India can dissolve the advice of Prime Minister. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வந்து பிரசிடென்ட்டால் டிசால்வ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு த பிரசிடென்ட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது லோக்சபாவோ ராஜ்யசபாவோ அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறது. அதில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மன் அண்ட் ப்ரொராக் அண்ட் அதுக்கப்புறம் டிசால்வ். இதில் சம்மன் ப்ரொராக் அப்ளிகபிள் ஃபார் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, வேர் இஸ் டிசால்வ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லோக்சபா. அண்ட் சம்மன் ப்ரொராக் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா. இந்த 2 விஷயமே யாரோட அட்வைஸ் தான் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி தான். அண்ட் அதே போல் இது ஹவுஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, வித் ரிலேட்டட் டு மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் சில மெம்பர்ஸுக்கும் சில கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கருங்க. ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர்னால் என்னது கண்டக்ட் ஆகும். சரியா? அதே போல் ஸ்பீக்கரோட எலெக்ஷன் என்னைக்கு நடக்கணும்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஓத் ஆஃப் ஆஃபீஸ் இவர் தான் பண்ணி வைப்பார். ஆக்சுவலாக இவர் பேரில் தான் இருக்கும். த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் should be administered by the president or appointed by him தான். ஆல்ரெடி அவர் அப்பாயிண்ட் பண்ண பர்சன் தான் இங்கே இருக்கார். அதனால் பிரசிடெண்ட்டுக்கு நிறைய முக்கியமான இருக்கிறனால அவர் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. புரோட்டாம் ஸ்பீக்கர் தான் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்பாயிண்ட் பண்ண புரோட்டாம் ஸ்பீக்கருக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் இல்லையா? அதனால் 3 வேலை கொடுக்குறாங்க. புதுசாக ஒருத்தர் ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுற வரைக்கும் ஹவுஸோட ப்ரொசீடிங்ஸை பார்த்துக்க வேண்டியது இவரோட வேலை. 2வது வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓத் ஆஃப் ஆஃபீஸை அட்மினிஸ்டர் பண்ணுவார். அண்ட் 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய எலெக்ஷனை ப்ரிசைட் பண்ணுவார். ஸோ இந்த 3 வேலை தான் யார் பார்க்குறாரு. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ். பிரசிடென்ட் டிசைட்ஸ் அந்த கொஸ்டின் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் அதர் தென் டிஃபெக்ஷன். அதாவது டிஃபெக்ஷன்னா என்ன அர்த்தம்? கட்சி தாவல் கீழே வர்றவங்களை மட்டும் யார் பார்த்துப்பா? ஸ்பீக்கரோ அல்லது ராஜ்யசபானா சேர்மன் வந்து பார்த்துப்பாங்க. சிஎம்னா சேர்மனோ பார்த்துப்பாங்க. பட் அதர் தென் தட் வேறு ஏதாவது கேள்வி, அதாவது அவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிட்டார், இல்லை பேங்க்ரப்ட் ஆகிட்டார், இல்லை ரொம்ப நாள் தொடர்ந்து 60 நாளுக்கு மேலே பெர்மிஷனே இல்லாமல் அல்லது இன்ஃபார்மே பண்ணாமல் ஆப்சென்ட் ஆனோம் அப்படின்னா
நம்ம இதாகிடுவோம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. வேர் எ பெர்சன் கேன் பி டிசால்வ்டு. நம்ம எலெக்ஷன் வந்து தப்பாக கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு செலவுகளுக்கு கணக்கு காட்ட சொல்லுவாங்க. அதை வந்து குறிப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியும். ரைட்டா? இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே பிரசிடென்ட் யார்கிட்ட வந்து கேட்பார் அப்படின்னா, கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவார். தீஸ் ஆர் ஆல் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த மெம்பர்ஸ். ரெஸ்பெக்ட் டு லா லெஜிஸ்லேஷன் அப்படின்னா லெஜிஸ்லேட்டட் டு லானா முக்கியமாக இருக்கும். ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் உதாரணத்துக்கு வந்து மணி பில் அண்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு பார்ப்போம். 1 2 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பில் ரெண்டாவது. அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸும் வந்து இவருடைய பெர்மிஷன் இல்லாமல் முன்மொழிய முடியாது. ரைட்டா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சில பில்ஸுக்கான அப்ரூவல், எல்லா பில்ஸுக்குமான அப்ரூவலை பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து அசன்ட் டு பில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அசன்ட் டு பில்ஸ் ஆர்டிக்கல் வந்து என்னது 111. அப்போ இந்த அசன்ட் டு பில்ஸில் அவர் சைன் பண்ணலாம். அதை தாண்டி அவர் மீதி என்ன பண்ணாலும் அதை நம்ம வீட்டோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருக்கு என்னெல்லாம் வீட்டோ பவர் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம், பெண்டிங்கில் வச்சுருக்கலாம். அண்ட் தெர் இஸ் நோ சஸ்பென்சிவ் வீட்டோ ஃபார் மணி பில் அண்ட் தெர் இஸ் நோ வீட்டோ ஃபார் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ரைட்டா? வேறு ஆர்டினரி பில்லில் அவருக்கு எல்லா வீட்டோ பவர்ஸும் உண்டு. சரியா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், பில்ஸ் வரும்போது சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இங்கே ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியலனா ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும், இது அவைலபிளாக இருக்கும். சரியா? ஒரு 15-16 கொஸ்டின் ரேஞ்சில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட்டை பற்றின பில்ஸில் பற்றின என்னெல்லாம் கேள்விகள் கேட்க முடியுமோ எல்லா கேள்விகளையுமே நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். சரியா? ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா? யார் அப்படின்னா எம்சி செட்டல்வாட். த மேக்ஸிமம் பீரியட் பிட்வீன் 2 செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கேன் பி, அதாவது எப்போவுமே இருக்கணும்னு சொல்ல வரல, கேன் பி அப்படின்றாங்க. அதாவது இருக்கலாம், ஒருவேளை. இப்போது பார்லிமெண்ட்டோடைய 2 செஷன், ஸ்டார்ட் ஆன செஷன் அண்டு இன்னொரு செஷன், ஒரு வருஷத்தில் ஒரு 2 செஷன் நடக்குது அப்படின்னா அது 2க்கு இடையில இருக்கக்கூடிய அதிகபட்ச கேப்பு எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 6 months தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த மேக்ஸிமம் பீரியட். அப்போ பார்லிமெண்ட்டில் உடைய செஷன்ஸ் வந்து கண்டிப்பாக 1 இயரில் டொய்ஸ் ஆச்சு என்ன பண்ணணும், கூடணும். மினிமம் 2 செஷன்ஸ் ஆச்சு அவங்க என்ன பண்ணணும், கூடணும். அப்போ அப்படி பார்த்தோன்னா அப்போ 2 செஷனுக்கு இடையில இருக்கிற மேக்ஸிமம் டைம் பீரியட் என்னன்னு கேட்டால் 6 monthsனு சொல்லணும். அப்போ பார்லிமெண்ட்டோட செஷன்ஸை பொறுத்தவரை செஷன்ஸ் அப்போது 3 செஷன் இருக்கும். இதை நீங்கள் பிஎம்டபிள்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம்பிஸ்லாம் பிஎம்டபிள்யூ கார் வச்சுருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 3 செஷன், பட்ஜெட், மான்சூன் அண்ட் வின்டர். பட்ஜெட் செஷன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் February மாதம். ஸோ இதோடைய வந்து 4, 3, 2 அண்டு இது நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டிசைனிங் ஆர்டரில் இருக்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு செஷனுடைய டைம் பீரியட், அதாவது அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கணும். பட்ஜெட் செஷன் 4 மாதம் நடக்கும், மான்சூன் 3 அண்ட் வின்டர் வந்து 2 மாதம் நடக்கும். அண்ட் ஒவ்வொரு செஷனுக்கு இடையில் 1 மாதம் உங்களுக்கு கேப் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். Februaryயில் ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம். February, March, April, May 1 மாதம் கேப். ஜூன் விட்டுருங்க. அப்புறம் July to September, July, August, September, October விட்டு November அண்ட் December அண்ட் January விட்டால் மறுபடியும் செஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் வந்து இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டோட செஷன்ஸ் வந்து ஹெல்ட் ஆகுது. சரியா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2ங்க. 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஒரிஜினலி 1950 1989 வரைக்கும் வந்து ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்தது. அதாவது ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருப்பார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் 1989 அண்ட் ஒரு 3 மாதத்துக்கு 1990 வரைக்கும், ஜனவரி வரைக்கும் என்ன இருப்பாங்கன்னா 3 மெம்பர் பாடியாக மறுபடியும் புதுசு இருப்பாங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்னு சொல்லி 3 பேராக முதல்ல ஆக்குனது எப்போன்னா 1989. அது 1990 வரைக்கும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 1990 1993 வரைக்கும் மறுபடியும் வந்து சிங்கிள் மெம்பர் பாடியாக மாற்றிருப்பாங்க. இப்படி 1993 வரைக்கும் மறுபடியும் சிங்கிள் மெம்பர் பாடி,
அண்ட் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் 1993 ப்ரெசன்ட் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மல்டி மெம்பர் சரியா ப்ளஸ் தான். ஸோ இது எப்போ முதல்ல 1989, it was reverted back in 1990 and again it was made a multi-member in 1990. So answer the concept and அதே போல் ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற கான்செப்டும் யூஎஸ்ஏ தான், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியும் யூஎஸ்ஏ தான், எல்லாமே அசோசியேட் ஆனது. இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒருத்தர் கேஸ் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போடக்கூடிய அந்த ஒரு கன்சர்ன் மேட்டர்னால இந்த ஏங்கிற ஒரு பர்சன் கேஸ் போடுறாருன்னா அவர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அவரால் என்ன பண்ண முடியும்னா கேஸ் போட முடியும். ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நம்பினார். சரியா ரைட். இது எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்ஏல. த பிரசிடென்ட் கேன் நாமினேட் ஹவு மெனி மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா ஏற்கனவே பார்த்துட்டோம் 12. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் 78. ஹூ இஸ் த சீஃப் லீகல் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? சீஃப்னு கொடுத்துட்டாங்க சரியா, அதனால் சாலிசிட்டர் ஜெனரல் வர மாட்டாங்க. சாலிசிட்டர் ஜெனரல் இஸ் சப்பார்டினேட் டு அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் பார்க்க வேண்டிய வேலைகளுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சாலிசிட்டர் ஜெனரல் வருது. ஸோ சாலிசிட்டர் ஜெனரல் கிடையாது. அண்ட் லா மினிஸ்டர் பீங் அன் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனாலிட்டி என்ஃபோர்ஸிங் லீகல் ரிலேட்டட் டேர்ம்ஸ் அண்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துப்பறே தவிர அவர் கம்ப்ளீட்டாக ஒரு லீகல் அட்வைசர் அவரால் செய்ய முடியாது. இஸ் நாட் அ டெக்னிக்கல் பர்சனாலிட்டி சரியா, அவர் ஒரு ஜென்ரல் பர்சனாலிட்டி தான். அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கேனாட் பி செட் அஸ் அ லீகல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். ஏன்னா அவர் ஜட்ஜ், அவர் நீதி வழங்குறவர் சரியா, அப்புறம் ஒரு லீகல் அட்வைசராக இருக்க முடியாது. ஸோ அப்போ அவர் சீஃப் ஜஸ்டிஸும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆர்டிகல் 76 கீழே அட்டார்னி ஜெனரல் இஸ் த லீகல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். அதே போல் லீகல் அட்வைசர் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் யார் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ ஆன்சர் வந்து சி. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட்? இதுவும் ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான். 61 ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 60 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 தடவை வந்துச்சு இந்த கொஸ்டின் ரைட்டா. அண்ட் 63 இஸ் ரிலேட்டட் டு த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. விச் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி? என்னங்க 21ங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். அண்ட் இட் கேனாட் பி ஸ்டாப்ட் ஈவன் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. தேசிய நெருக்கடி நிலை எப்போ கூட இதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி அப்போ நிறுத்தி வைக்க முடியாத ஆர்டிகல் என்ன? எப்போவுமே ரெண்டாக பிரிச்சிடணும், இன்டர்னல் எமர்ஜென்சி எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு பிரிச்சிடணும். இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போது நிறுத்தி வைக்க முடியாது 19, 20, 21. வேரிஸ் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போது நிறுத்தி வைக்க முடியாது 20, 21. இன்டர்ன் எப்போவுமே நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? 20, 21 சொல்லணும். அண்ட் 20 நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றம் செய்ததுக்கு ஒரு நபருக்கு தண்டனை வழங்கினோன்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பு தான் ஆர்டிகல் 20. அண்ட் 22 வந்து கைது செய்வதற்கான பாதுகாப்பு, அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிடென்ஷனில் 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பனிட்டிவ், இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ். அதாவது இவர் தப்பு செஞ்சுருவார்னு தடுக்கிறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணால் அது ப்ரிவென்டிவ். இவர் தப்பு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு இவர் மேலே சந்தேகப்பட்டு பண்ணுறது வந்து பனிட்டிவ் ரைட்டா. அப்போ இதுக்குமே சில நமக்கு வந்து பாதுகாப்பு உண்டு. அதாவது உங்களை தாந்தோணித்தனமாக வந்து கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்களை வந்து உங்களுடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டியை வந்து பர்சனல் ரைட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அண்ட் அதாவது ரைட் டு பி ரீசன்ட் அப்படின்பாங்க. ரைட் டு பி இன்ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு என்ன காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் அதே போல் உங்கள் ஃபேமிலியில் வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அண்ட் அதே போல் உங்கள்கிட்ட உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஜட்ஜோ அட்வொகேட் இருந்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்கலாம். அண்ட் யூ ஆர் என்டைட்டில்ட் டு ரைட் டு பி ரெப்ரசன்டட். அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு கருதி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அட்வொகேட் வந்து உங்களுக்காக ஆஜராக சொல்லலாம். ஸோ அதுவும் உண்டு. அண்ட் அதே போல் 24 ஹவர்ஸில் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். முதல்லலாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து லீவில் இருப்பாங்க சனி ஞாயிறு, அதனால் கரெக்டாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சனி ஞாயிறு 2 நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது என்ன
என்ன விசாரிக்க முடியுமோ அதெல்லாம் விசாரிச்சிருவாங்க. அண்ட் எவிடன்ஸஸ் கேதர் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சனிக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன அதெல்லாம் கணக்கு கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருந்தார், எனக்கு தெரிஞ்சு எங்கள் தெருவில் ஒரு கொஞ்சம் தள்ளி. அண்ட் அங்கெல்லாம் நைட்லாம் கூட்டமாக இருக்கும், ஒரு 9 மணி 10 மணி அந்த ரேஞ்சில் இருக்கும். விடிய காலையில் வந்திருக்காங்க, ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து விடிய காலையில் வந்து 5:30 6 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லாம் கிடையாது, 24 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகும். அண்ட் அதே போல் அவர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் உங்களை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா உங்களை 24 ஹவர்ஸில் உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறணும். ரிலீஸ் மட்டும் இல்லை, உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறணும். இதெல்லாமே உங்களுக்காக வழங்கப்படக்கூடிய ரைட்ஸ், நீங்கள் கைது செய்யும் போது உங்களுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்புகள். அண்ட் 23 அண்ட் 24 வந்து எனது எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிரான உரிமை. அதாவது நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 19 கீழே கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷன் வேணால் பண்ணலாம், என்ன தொழில் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நமக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, சட்டத்துக்கு உட்பட்ட இது இருக்குது, குவாலிஃபைடு இது இருக்குது, கவர்மெண்ட் வந்து இந்தந்த வேலைக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா சில பிஸ்னஸை மொனோபலைஸ்டாக பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் கவர்மெண்ட்டுக்கு உண்டு, அதுவே ரெஸ்ட்ரிக்டட் தான். பட் ஈவன் தோ உங்களை யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, சரியா? அப்போ அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எப்படி? உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கணும், உங்களை சுரண்டக்கூடாது. பெக்கர் அப்படின்னா ஃபோர்ஸ்டு லேபருங்கிறது தான் மீனிங், சரியா? இந்த பாயிண்டில் ஆர்டிகல் 23 கீழே பெக்கர் அப்படிங்கிறது என்னது? ஃபோர்ஸ்டு லேபர். இந்த ஆதி காலத்தில் நம்ம அந்த கொத்தடிமை முறை எப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த பரதேசின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து கொத்தடிமை முறையை பற்றின வெளிப்பாடு. அதான் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு, அதுதான் அந்த படம். அண்ட் அந்த முறையை நிறைய பேர் வாழ்ந்து அனுபவித்து கஷ்டப்பட்டு சித்திரவதையாக சந்திச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கொத்தடிமை முறை இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாண்டட் லேபர் சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க ஆர்டிகல் 23 கீழே. 24 வந்து சைல்டு லேபர் வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. விச் ஆர்டிகல் இம்போஸ் த பிரசிடென்ட் டு அப்பாயிண்ட் அ கமிஷன் ஃபார் ஏசி அண்ட் எஸ்டி? இது வந்து ஆர்டிகல் 338. ஆக்சுவலாக கரெக்டாக 338 இல்லை, முன்னாடி 338 இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பைஃபிரிகேட் பண்ணிட்டாங்க. அண்ட் எஸ்சிக்கு 338, அண்ட் எஸ்டிக்கு 338A. அண்ட் அதே போல் ஓபிசிக்கு முதல்ல 340 தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்னு 1993 ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்டர் 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா 338Bன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா 338SC நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி, அண்ட் 338A நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி, அண்ட் 338B நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஓபிசி. அண்ட் 338A இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் பைஃபியூரிகேட் பண்ணது எப்போனா 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2004. அண்ட் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தது வந்து என்னென்னா 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2018. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 338. விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 66D ஆஃப் ட்ரை. ஃபஸ்ட்டு சோலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் எது கேட்குறாங்கன்னே தெரியல. ஃபஸ்ட்டு சோலிசிட்டர் ஜெனரல் வரைக்கும் நம்ம ஏன் படிக்கணும்? சரி, ஓகே, கேட்குறாங்க, படிச்சு தான் ஆகும். வாஸ் த ஃபர்ஸ்ட் Solicitor General of India? C.K. Daptree. So option A. The term of office of the Comptroller and Auditor General of India. ஜென்ரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 years அல்லது 65 வரைக்கும், சரியா? ஆப்ஷன் சி. Who administer oath of office to the President of India? யாருங்க? Chief Justice of India. President of India இன்டர்ன் யாருக்கு பண்ணி வைக்கிறாரு? Prime Minister and Vice President ரெண்டு பேத்துக்கும் அவர் தான் பண்ணி வைக்கிறாரு, சரியா? Prime Minister. ஸோ ஆன்சர் வந்து சி. The President of India can be removed by Prime Minister. அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பவர் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பவர் இல்லை, வைஸ் பிரசிடெண்ட்டும் செகண்ட் ஆள் அவருக்கும் பவர் இல்லை. அழகாக போடலாம், பார்லிமெண்ட்டு தான் போடணும். இந்த வைஸ் பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட் எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து தான் வாங்கணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்குது, அதை வழக்கம் போல் பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. அண்ட் பார்லிமெண்ட்டோட எய்தர் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லோக்சபா அல்லது ராஜ்யசபாவில் அந்த ரெசல்யூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்க 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப். ஸோ இதான் ரொம்ப ஹார்டஸ்ட்டு மெஜாரிட்டிங்க, 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ். ஹார்டஸ்ட்டு மெஜாரிட்டி, ஹையஸ்ட் மெஜாரிட்டியும் இதுதான், சரியா? இது பாஸ் ஆச்சு அப்படின்னா, ரெண்டு ஹவுஸ்லேயுமே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாருங்க. இது வரைக்கும் எந்த பிரசிடெண்ட்டையுமே ரிமூவ் பண்ணது இல்லை, அதுக்கான தேவையே வந்ததில்லை. The maximum number of members in the legislative assembly of a state. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மினிமம் 60, அதிகபட்சம் 500 இருக்கலாம். ஸோ ஆன்சர் பி.
The total number of high courts in India is 25ங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. விச் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன்? இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 324 வரும். 326 இஸ் ரிலேட்டட் டு ரைட் டு ஓட்டுங்க. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குது. அந்த லிமிட் அந்த லோக்சபாவில் மொத்தம் எத்தனை பேரோ அதில் 15% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் மணி பில்? மணி பில்லோட இது என்ன? ஆக்சுவலாக இப்படி சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் 109 டீல்ஸ் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் பாசிங் மணி பில்ஸ். மணி பில்ஸை பாஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் பில் வச்சுருக்கோம். பார்த்தா டீல்ஸ் வித் மணி பில்னா ரெண்டுமே தான் வரும். ஆஃப் மணி பில் தான் ஆர்டிகல் 110. அண்ட் ஹூ அசர்டைன்ஸ் வெதர் அ பில் இஸ் அ மணி பில்? அதாவது ஒரு பில் வருது, அந்த பில் மணி பில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது, சர்டிஃபை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் பண்ணுவார். ஏன்னா வந்து மணி பில்னு ஒரு பில்லை வந்து சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அண்ட் ராஜ்யசபா லேக்ஸ் இட்ஸ் பவர். ஏன்னா மணி பில்லுக்கு ராஜ்யசபாவுக்கு பவரே இல்லை. தே எய்தர் கேன் அக்செப்ட் ஆர் பெண்டிங் அண்ட் தட் பெண்டிங் எவ்வளோ நாள் தான் பண்ண முடியும்னா 14 days தான் பண்ண முடியும். மற்ற ஜென்ரல் பில்ஸாக இருந்தால் அவங்களால 6 months வரைக்கும் பெண்டிங்கில் வச்சுருக்க முடியும். அண்ட் டெட்லாக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரவே வராது. அதனால் இது ஜாயின்ட் செட்டிங் தேவைப்படவே இல்லை. அண்ட் பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் நம்ம மணி பில்ஸை கொடுத்தோம் அப்படின்னா எய்தர் ஹி அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட், ரெண்டு தான் பண்ணுவார். ரீகன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் மணி பில் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ஒரு மினிஸ்டரால் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இட் ரிக்வயர்ஸ் பிரசிடென்ட்டோடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஆர்டிகல் 109. டெஃபனிஷன் ஆஃப் மணி பில் தான் ஆர்டிகல் 110. அந்த ஆர்டிகல் 111 இஸ் அசன்ட் டு பில்ஸ். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசி. விச் ஆர்டிகல் எம்பவர்ஸ் த பிரசிடென்ட் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ்? என்னங்க ஆர்டிகல் 123ங்க. இதே கவர்னருக்கு வந்து ஆர்டிகல் 213. ஆர்டினன்ஸஸை கொண்டு வரணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு 2 கண்டிஷன் வேணும். மொதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஹவுஸஸோ அல்லது எய்தர் ஹவுஸஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செஷனில் இருக்கக்கூடாது. இது ஒன் ஆஃப் த கண்டிஷன் தான். இது கூட இன்னொரு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா ஆஃப் த சிச்சுவேஷன் தட் தேர் இஸ் அ நெசசரி அல்லது எமர்ஜென்சி நீட் ஃபார் அ பில். அதாவது நமக்கு ஒரு லா தேவைப்படுறதுக்கான ஒரு அவசர தேவை ஒன்று ஏற்பட்டு விட்டது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவர் வரணும். ஸோ அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது அவரை குறிக்கல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் தான் குறிக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டை இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் நாட் அ டிஸ்கிரிஷனரி பவர். he should make decisions based on the aid and advice given by the council of ministers headed by the prime minister. அதாவது அவசர சட்டம் பிறப்பிக்கும் பொழுது இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கிற அந்த அதிகாரம் தன்னுடைய குடியரசுத் தலைவருடைய தன் விருப்ப அதிகாரம் கிடையாது. அதாவது தானாக சிந்தித்து செயல்பட முடியாது. அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு தேவைப்பட்ட விஷயத்தை செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு தலைமை வகிக்கக்கூடிய அமைச்சரவை இருக்கிறாங்க இல்லையா, அந்த பிரதமர் தலைமையாக கொண்டு இருக்கிற அமைச்சரவை, அந்த அமைச்சரவை தான் என்ன செய்யணும் அப்படின்னா முடிவு செய்யணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சட்டம் கண்டிப்பாக அவசியம், அதனால் நம்ம வந்து ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறத கட்டுப்பட்டு தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், இந்த ஆர்டினன்ஸை வந்து பயன்படுத்துவார். அண்ட் ஒரு ஆர்டினன்ஸோட அதிகபட்ச டைம் பீரியட் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months அண்டு 6 weeks. இந்த 6 weeks கதை என்ன அப்படின்னா, இப்போ ஆர்டினன்ஸ் ஒன்ஸ் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், போத் ஹவுஸு அல்லது எய்தர் ஹவுஸ் செஷனில் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ இவங்க திருப்பி எப்போ செஷனில் வராங்களோ அந்த டேட்டில் இவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதில் இருந்து 6 weeksக்கு வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டினன்ஸஸை வந்து அந்த ஹவுஸ் வந்து என்ன பண்ணணும்னா அப்ரூவ் பண்ணணும். அப்படி அப்ரூவ் பண்ணலைன்னா அந்த பில் ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகிடும். அவர் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் வந்து அவசர சட்டம் ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகிடும். புரியுது? லேப்ஸ்னால் என்னது, செல்லாதுன்னு ஆகிடும். சரியா? இதான் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அண்ட் நம்ம அது 2 செஷனுக்கு இடையில அதிகபட்சம் கேட்ப 6 மாதமா, அப்போ அந்த ஹவுஸ் திருப்பி கூடுறதுக்கே அதிகபட்சமாகவே எவ்வளோ டைம் தான் இருக்க முடியும், 6 மாதம் தான் இருக்க முடியும். அப்போ அது ஒரு 6 மாதம், இது ஒரு 6 வாரம், மொத்தமாக 6 மாதம் மற்றும் 6 வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆன்சர் சி. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த
ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், புது ஸ்டேட்ஸ் உருவாகிறதுக்கான ஆர்டிக்கல் என்னங்க, ஆர்டிக்கல் 3 பற்றி பேசுகிறாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் தட் ஆர் அசோசியேட்டட் வித் ஃபாரின் டெரிட்டரிஸ். அதாவது இந்தியாவில் ஒரு அங்கமாக இல்லாத ஒரு நிலப்பகுதி இருக்குது, அந்த நிலப்பகுதி இந்தியாவுக்குள்ளே சேர்க்குறதோ, இல்லை அந்த மாதிரி சேர்க்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியை வந்து இந்தியாவில் ஒரு மாநிலமாக உருவாக்குறதோ, இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ஆர்டிக்கல் 2. உதாரணத்துக்கு கோவா, புதுச்சேரி, சிக்கிம் இதெல்லாம் ஒரிஜினலாக இந்தியாவில் ஒரு பார்ட்டாக இல்லை, லேட்டராக சேர்த்தாங்க. அதெல்லாம் சேர்த்தது ஆர்டிக்கல் 2ல். தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினது, ஆந்திரா தெலுங்கானாவை பிரித்தது, அண்ட் பஞ்சாப்லேருந்து இமாச்சல் ஹரியானாவை பிரித்தது, இந்த மாதிரி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க இல்லையா, அது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், அதுக்கெலாம் ஆர்டிக்கல் 3. இந்த மாதிரி ஆர்டிக்கல் 2 அண்ட் அந்த 3க்கு கீழே பண்ண வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 4. அதே அண்டு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனும் கொடுத்துருக்குறது ஆர்டிக்கல் 3ல் தான் கொடுத்துருக்குறாங்க. அதான் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 1 நமக்கு தெரியும், இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் ஃபெடரல் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஃபெடரல் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. The tenure of members of Rajya Sabha is 6 years. The Parliament of India is composed of, இதே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், பிரைம் மினிஸ்டருக்கோ கவர்னருக்கோ வேலை இல்லை, அண்ட் 3 பேர் இருப்பாங்க நமக்கு தெரியும், லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். Which article deals with the contingency fund of India? ஓகே, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா நெருக்கடி கால நிதி அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் வரும். ஸோ அவசர கால நிதினு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் இதை வந்து ஹெல்டு பண்ணி, ஆக்சுவலாக பிரசிடென்ட் பேரை சொல்லி ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் இருக்கும். பிரசிடென்ட் தான் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அதுதான் கேள்வியாக கேட்பாங்க, யார் வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை அட்மினிஸ்டர் பண்ணுறதுன்னு தான் கேட்பாங்க. இட் வாஸ் பிரசிடென்ட் ஆன்சர். அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து 267. ஸோ 2 ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம், 266 அண்ட் 267. இந்த இதில் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் பப்ளிக் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்கும். அண்ட் இங்கே வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்கும். இது சொன்ன மாதிரி நெருக்கடி காலநிலைனா இந்தியாவுடைய எமர்ஜென்சி டைம்ஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கா. எமர்ஜென்சினா நேஷனல் எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சி இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, காசு பற்றாக்குறை ஆகும்போது நம்ம ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய பணம் தான் இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தொகுப்பு, கன்சாலிடேட் பண்ணுறதுனா என்ன, தொகுத்து வச்சுக்கிறது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காசில் அண்ட் இவங்க கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துருக்கிற காசு எல்லாமே எதில் வரும்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். சரியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இதே ஸ்டேட்டுக்கு வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் வரும். அண்ட் அதே போல் பப்ளிக் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில அமௌண்ட் எப்பவுமே தேவைப்படும். உதாரணத்துக்கு வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பில்லு பே பண்ண வேண்டியது இருக்குது, ஏதாவது ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஏதாவது பேமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறது தான் வந்து பப்ளிக் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. தினசரி செலவுகள் இருக்கும். அப்புறம் இந்த பெட்டி கேஷ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக வரவு செலவெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க, பட் பெட்டி கேஷ்னே ஒரு கேஷ் கொடுப்பாங்க, ஒரு 5000 ஒரு 10,000 கொடுத்து வச்சுருப்பாங்க சின்ன சின்ன செலவுகளை பார்த்துக்கிறதுக்காகவே. அந்த மாதிரி பெட்டி கேஷ்க்காக பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சரி, அண்ட் இந்தியாவோடைய பெட்டி கேஷ் அது. ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். அண்ட் யூ நீட் நாட் டு அட்மினிஸ்டர் பப்ளிக் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் அதோடைய தேவையை க்ரியேட் பண்ணது அதுதான். அந்த மாதிரி அட்மினிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அதை க்ரியேட்டே பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆர்டிகல் 267 தான். The Chief Justice and other judges of the Supreme Court hold office until the age of 65. The Chief Justice and other judges of the High Court held office until the age of 62. Which article of the Constitution empowers the Parliament to form new states? மறுபடியும் வருதுங்க கொஸ்டின். நியூ ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ். ஸோ ஆர்டிக்கல் 3 மறுபடியும் நான் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு 2, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3, அண்டு ஆர்டிக்கல் 2 அண்டு 3க்கு இடையில உள்ள சேஞ்சஸ் பண்ணும்போது அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக பண்ண தேவையில்லை, கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறது வந்து 4. அண்டு கடைசியாக ஆர்டிக்கல் 1 நமக்கு தெரியும். ஆர்டிக்கல் 1 என்னங்க, இந்தியா தட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, ரைட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மறுபடியும் வருது, அதனால் திருப்பி வருது, ரீகால் பண்ண. த கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா இஸ் பாரோடு ஃப்ரம், எங்கேருந்துங்க வாங்கணும், யூகேலேருந்து வாங்கணும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பற்றி எங்கே இருக்கும், ஆர்டிக்கல் 9 இருக்கும். ஆர்டிக்கல் 8 என்ன இருக்கும், பிஐஓ, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின். 9 சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் யூ கேன் ஒன்லி பி அன் இந்தியன் சிட்டிசன், அதர் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. அதான் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
2 நாட்டுக்கு நீங்கள் குடிமகனாக இருக்கிறது தான் டூயல் சிட்டிசன். பெரும்பாலும் கண்ட்ரிஸ் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா 2 கண்ட்ரீஸில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்தியாவும் அந்த வழியிலே சிங்கிள் சிட்டிசன் தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் நம்ம அந்த பாயிண்ட் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா யூகேலேருந்து வாங்கும். சரியா? த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் அண்டர் விச் ஆர்டிக்கல்? எந்த ஆர்டிக்கலுங்க? 76 அட்டார்னி ஜெனரல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சரியா? அது இல்லை. அண்ட் அதே போல் 75 தான் ஆன்சர். ஸோ இப்போ 75ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாட் ஓன்லி பிரைம் மினிஸ்டர் பட் ஆலும் மினிஸ்டர்ஸுமே அப்பாயிண்ட் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் இங்கே தான் இருக்கும். அண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15% தான் இருப்பாங்கன்னு சொன்னோம்ல. டோட்டல் மினிஸ்டரோட கம்போசிஷன் வந்து 15% தான் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த பாயிண்ட்டு. மினிஸ்டர்ஸுடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமுடைய சாராம்சமே. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னங்க? இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டாக லெஜிஸ்லேச்சருக்கு பொறுப்பானவங்க. லெஜிஸ்லேச்சர்னால் நம்ம ஊரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட், இன் பர்டிகுலர்லி லோக்சபா. ஜென்ரலி பார்லிமெண்ட் அண்ட் இன் பர்டிகுலர்லி லோக்சபா. ஏன்னா தே கேம் ஃப்ரம் லோக்சபா. அதாவது லோக்சபாலேருந்து வராங்கன்னா லோக்சபாவில் இருக்கிற மெஜாரிட்டியை வச்சு தான் வராங்க. அப்போ லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்கிறனால தானே நான் உன்னை மினிஸ்டர் ஆக்கினேன். ஆமாம். அப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். யார் கேட்பாங்க? லோக்சபா கேள்வி கேட்பாங்க. சரி, ஒரு வேளை லோக்சபாவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கிடுவாங்க. சரியா? நீ கவர்மெண்ட்டே இல்லைடா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தூக்கிடுவாங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ்னு அர்த்தம் ஒட்டுமொத்தமான அர்த்தம். சரியா? அப்போ ஒரு மினிஸ்டர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக இருக்கிற எல்லாருமே சேர்த்து கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்பலே யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால தான் லோக்சபாவில் என்ன பண்ணுறோம்? நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புகிறோம். சரியா? ஸோ த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த பேசிஸ் ஃபார் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். பாராளுமன்ற முறையினுடைய அடிப்படையே இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்புணர்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா? மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது, இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த 15%. ஒட்டுமொத்த லோக்சபாவில் 15% தான் மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஃபிக்சேஷன், இது எல்லாமே எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னா ஆர்டிக்கல் 75 கீழே தான் வரும். ஆர்டிக்கல் 74 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் வந்து 74. சரியா? அதே போல் 77 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே பிஸ்னஸ்னால் நீங்கள் பிஸ்னஸ்னால் அப்படியே எடுத்துக்கூடாது. கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ்னால் கவர்மெண்ட் அவங்களுடைய பணியை செய்கிறது தான் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ பாலிட்டியில் இந்த மாதிரி கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு வருது அப்படின்னா கவர்மெண்ட்டு மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய பணியை செய்கிறது தான் பிஸ்னஸ்னு குறிப்பிடுவாங்க. சரியா? அண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 78 ஆர்டிகல் 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இது அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருங்க. 74, 75, 76, 77. ஸோ 89 மட்டும் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் 89 அப்படியே வரும். ப்ளஸ் 89. 74 என்ன சொன்னோம்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் சொன்னோம்ல, இங்கே கவர்னருக்கு இருக்கும். ஸ்டேட்டில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் அப்படின்னு இருக்கும். அண்ட் 75 என்ன சொன்னோம்? இந்த மாதிரி அதர் ப்ரொவிஷன்ஸ் அஸ் மினிஸ்டர்ஸ்னு ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது கீழே தான் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் அப்பாயிண்ட் ஆகிறது. அண்ட் இதே போல் அதர் ப்ரொவிஷன்ஸ் அஸ் மினிஸ்டர்ஸ்னு இருக்கும். அதர் ப்ரொவிஷன்ஸ் அஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இது கீழே தான் நம்ம என்ன பார்ப்போம்னா சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது, மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது. இதுலேயுமே அப்படி தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 15%ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 76 என்ன? அட்டார்னி ஜெனரல். இங்கே அட்வொகேட் ஜெனரல். 165 வந்து அட்வொகேட், அது நம்பர். 163, 164, 165 அட்வொகேட் ஜெனரல். 166 இங்கே கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட்டாக, இங்கே கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். சரி. The Speaker of the Lok Sabha submits a resignation to யாருக்குன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. டெப்யூட்டி ஸ்பீக்கர் டீம், ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் டீம் தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுப்பாங்க. இதே போல் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட் கிட்டையும் தன்னுடைய ராஜினாமா மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாமே பிரசிடெண்ட்டை கொடுப்பாங்க. எம்பிஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய கன்சர்ன்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர். இப்போ லோக்சபானா ஸ்பீக்கர், ராஜ்யசபானா சேர்மன். ஓகே.
கவர்னரும் பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுப்பார். த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ நிறைய தடவை வந்துருச்சு த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. விச் ஆர்டிகல் empowers the parliament to make laws on subject of the state list under certain circumstances? சரி, நம்ம 3 லிஸ்ட்டு பார்த்தோம். யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. இதில் யூனியன் லிஸ்ட்டில் சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பார்லிமெண்ட். ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு ஜென்ரலி ஸ்டேட்டில் தான் இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் இருக்கும். பட் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் வந்துக்கிட்டு சட்டம் போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸில், அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் இங்கே கேள்வியே. இதை பார்த்தாலே தெரியுது. 249, 250 அண்ட் 252 மூணுமே சிமிலராக தான் இருக்கும். மூணுமே தான் ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ் தான். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைம் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. இந்த பிரசிடென்ட் ரூலே அவங்களால சட்டம் பண்ண முடியும். ஜென்ரலாக எமர்ஜென்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு, என்னது, ரிக்வெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லை கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். பாருங்கள், நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டாவது எமர்ஜென்சி அப்போ யார் பெர்மிஷனும் தேவையில்லை. கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட்ஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. புரியுதா? ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்த சட்டத்தை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு 2 ஸ்டேட் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த சப்ஜெக்டில் சட்டம் போட்டு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனில் வந்து ஸ்டேட் வந்து சட்டம் போடணும்னு நினைக்கிறாங்க. பட் பார்லிமெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதில் சட்டம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி கொடுக்கறது லிட்ரலி as சப்மிட்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட். இப்போ அவங்க வைல்ட் லைஃப்பில் பார்லிமெண்ட்டில் சட்டம் போடுங்கன்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். இனிமேல் ஸ்டேட்டால் அந்த சப்ஜெக்டில் சட்டம் போடவே முடியாது, பார்லிமெண்ட் தான் போடணும். அந்த சட்டத்தை அமெண்ட் பண்ணாலும் பார்லிமெண்ட் தான் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டில் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ராஜ்யசபா should பாஸ் ரெசல்யூஷன். எதுக்கு? இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சட்டம் தேவைப்படுது, அதனால் லோக்சபா பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி இவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷனோட எஃபெக்டில் தான் இவங்களால் சட்டம் பண்ண முடியும். சரியா? இது 3 விஷயம். விச் ஆர்டிகல் empowers the president to dissolve the Lok Sabha? Which article empowers the president to dissolve the Lok Sabha? இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 79லேருந்து பார்லிமெண்ட்டை பற்றின ஆர்டிகல்ஸ் ஆரம்பிச்சிடும். அண்ட் 80லேருந்து அந்த கம்போசிஷனை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்டிகல் 80 வந்து கம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, 81 வந்து கம்போசிஷன் ஆஃப் லோக்சபா அமைப்பு. சரியா? ராஜ்யசபா லோக்சபாவுடைய அமைப்பு. அந்த ஆர்டிகல் 82 வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ். 82 தான் வந்து என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம கலோக்கியலாக சொல்லுவோம். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் அப்படின்னு டெக்னிக்கலாக பேசுவாங்க. அதாவது ஒவ்வொரு சென்சஸ் முடிவில் மக்கள் தொகை கூடியிருக்கோ இல்லை குறையவோ செஞ்சுருக்கோம்ல, மக்கள் தொகை அடிப்படையில் தான் எம்பிஸோட சீட்டு கிடைக்கும். ஸோ அந்த எம்பிஸோட சீட்டை ரீஅட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஆர்டிகல் 82. அண்ட் 83 தான் டியூரேஷன் ஆஃப் த ஹவுசஸ். இதில் தான் டிசொல்யூஷனை பற்றி பேசியிருப்பாங்க. 5 வருஷம் இருக்கும் ஒரு லோக்சபாவுடைய டைம் பீரியடு, ராஜ்யசபாவுக்கு டைம் பீரியடே கிடையாது. ஒருவேளை அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே லோக்சபா வந்து டிசால்வ் பண்ணலாம். அப்படி டிசால்வ் பண்ணா இருந்தால் பிரசிடென்ட் தான் டிசால்வ் பண்ண முடியும், பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டிகல் 83 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வந்து 84 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது எம்பிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். 85ல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டோடைய செஷன் சம்மன் பண்ணுறது, ப்ரொராக்ட் பண்ணுறது. இங்கே டிசால்வ் பண்ணனா 83, பார்லிமெண்ட்டோட செஷனை வந்து சம்மன் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னு கேட்டாங்கன்னா 85. அண்ட் 86 அண்ட் 87 அட்ரஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பை த பிரசிடென்ட். பிரசிடென்ட் உடைய பார்லிமெண்ட் அட்ரஸ் தான் 86 அண்ட் 87. அண்ட் 87 ஸ்பெஷல் அட்ரஸ்னு சொல்லுவாங்க, 86 வந்து ரைட் டு அட்ரஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இந்த கொஸ்டின் என்ன பார்த்துட்டோம். அந்த கொஸ்டினில் நான் டேட் சொன்னேன். த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் 26th January 1950. Among the following can dissolve the state legislative assembly. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபாவுக்கு பிரசிடென்ட்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு யார்? கவர்னர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? கவர்னர்.
அதே போல் லோக்சபாவை டிசால்வ் பண்ண சொல்கிறதுக்கான அதிகாரம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்தால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலைச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருக்கும். விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 315. விச் ஆர்டிகல் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன்? என்னங்க இதுவும் நிறைய தடவை வந்துருச்சு. 368. The idea of fundamental rights in the Indian constitution is borrowed from USA. Which article of the constitution deals with the power of the president to grant pardons? pardons பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி வரல, இப்போ தான் வருதுக்கு pardons பற்றி. ஸோ ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72, கவர்னருக்குனா 161 கவர்னருக்கு, அதே மாதிரி 89 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பேடனிங் பவர் அப்படிங்கிறத கிளமன்சி பவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. பேடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு வந்து தண்டனைக்கு மன்னிப்பு வழங்குறது தான் அந்த பேடனிங் பவர். யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் அண்டு கவர்னர் 2 பேருக்குமே இது இருக்குது. ஆனால் பிரசிடென்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக பிரசிடென்ட் கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறது தான் அவர் கேட்கணும். அப்போ எந்த விஷயங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட சட்டங்களுக்கு ஒரு தண்டனை வழங்குறாங்க, இல்லை பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு தண்டனை வழங்குறாங்க, அதுக்கு மன்னிப்பு வழங்குவார். அதே போல் இவர் வந்து என்னது சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸா, அப்போ மார்ஷியல் கோர்ட்டில் வழங்கின தீர்ப்புகளுக்கும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மன்னிப்பு வழங்குவார். 2 விஷயத்துக்கு பண்ணுவார். இப்போது இந்த மன்னிப்பு வழங்குறதுலேயே நிறைய டைப் இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக மன்னிக்கிறது, முழுதாக மன்னித்து அவர் என்ன பண்ணுறது அப்படின்னா விடுதலை செய்கிறது, முழுசாக விடுதலை, எந்த தண்டனையுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையே கொடுத்துக்குறாங்க, உங்கள் மேலே தப்பே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வந்து வாதாடி பார்த்தீங்க, அப்பீல் பண்ணி பார்த்தீங்க, எல்லாம் ஏறி போச்சு, பட் ஒன்றுமே செய்ய முடியல, உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. பட் பிரசிடெண்ட் வந்து இந்த மாதிரி கவனிக்கும் போது ஏதோ பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு அவர் உணர்றாரு. ஆமாம், இவர் வந்து விடுதலை செய்யக்கூடிய தகுதியான நபர் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு நாள் சிறை கூட இல்லாமல் உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். பட் ப்ரொவைடட் தட் அந்த மீன் டைம் அவர் ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து உங்களுக்கு மன்னிப்பு வழங்கிட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டுக்கே போகலாம், நீங்கள் சுதந்திரமாக மறுபடியும் நடமாடலாம். இதை முழுவதாக விடுதலை செய்வது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதாக விடுதலை செய்ய முடியல, பட் கருணை காரணமாக நான் என்ன பண்ணுறேன் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து சலுகை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனுடைய டைம் பீரியடை டென்யூரை குறைச்சி கொடுக்குறது. இப்போ 10 வருஷம் கடுங்காவல் தண்டனைனா அதோடைய நேச்சர் வந்து அப்படியே தான் இருக்கும், கடுங்காவல்னா கடுங்காவல் தண்டனை தான். ஆனால் 10 வருஷத்துக்கு பதிலாக 5 வருஷம் கொடுப்பாரு. 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நேச்சரை சேஞ்ச் பண்ணுறது, நேச்சரை சேஞ்ச் பண்ணுறது, டென்யூரை சேஞ்ச் பண்ணாமல். இங்கே வந்து நேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் டென்யூரை சேஞ்ச் பண்ணுவாங்க. இது 2 அப்படியே இன்டர்சேஞ்சபிள். டென்யூரை மட்டும் குறைப்பாங்க, நேச்சரை மாற்றாமல். இங்கே டென்யூரை குறைக்காமல் நேச்சர் மட்டும் மாற்றுவாங்க. 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனைனா என்ன மாற்றிடுவாங்க, 10 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. கடுங்காவல் தண்டனைக்கும் சிறை தண்டனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடுங்காவல் தண்டனைனா தனி செல்லில் இருப்பாங்க, மற்றவங்களோட பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் அந்த விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள தரவாக செக் பண்ணி தான் அவங்கள பார்க்க விடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி பரோல் கிடைக்கிறது, இல்லை வெளியில் போகிறது, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கெலாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டுப்பாடு இருக்குது. அதான் வந்து கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைட்டா. அண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மன்னிப்பு வழங்குறதுக்காகவே தற்காலிகமாக அதுலேருந்து தற்காலிக தடை வாங்கிப்போம், அதாவது ஸ்டே வாங்கி வச்சுருப்போம், தற்காலிக ஸ்டே வாங்கி வச்சுருப்போம். அது ஒரு டைப்பு. 1 2 3 4 ஆச்சா. கடைசியாக என்ன அப்படின்னா என்ன காரணத்துக்காக கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஜென்ரலாக ஏதோ ஒரு காரணம் சொல்லி இதெல்லாம் குறைக்கலாம், அல்லது இந்த 3ஐயுமே, இந்த 3 தான் மெயின், இந்த 3ஐயுமே ஏதாவது ஒரு சிறப்பு காரணத்துக்காக, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனுக்காக அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சிறப்பு காரணத்துக்காக என்ன பண்ணலாம், ஒரு மன்னிப்பு வழங்கலாம் அவங்க மேலே. இதான் 5 டைப்பு. இந்த ஃபஸ்ட்டு சொன்னோம்ல தற்காலிக ஸ்டே, அது வந்து ரெப்ரைவ், ரைட்டாக. அந்த ஸ்பெஷலாக பண்ணுறது பேர் ரெஸ்பைட், ஸ்பெஷல் ரீசனுக்காக பண்ணுறது ரெஸ்பைட். சேஞ்ச் பண்ணால் கம்யூட், டென்யூரை மினிமைஸ் பண்ணால் ரெமிஷன், முழுசாக மன்னிப்பு வழங்குறது தான் பேடன், முழுசாக மன்னிப்பு வழங்குறது தான் பேடன். த ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபால்ஸ் வேக்கண்ட், ரிசைன் பண்ணால், ரிமூவ் பண்ணால், இறந்து போயிட்டா, ஸோ எல்லாமே வரும். ரிமூவ் யார் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ரெசல்யூஷன் ராஜ்யசபாவில் தான் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகணும், அண்ட் அதுக்கப்புறம் லோக்சபா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும்.
பாஸ் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் தான் வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் 60. நம்ம இதிலே மேக்ஸிமம் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. 40 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன்? இதுலேயும் எக்ஸ் ஆஃபீஷியோ சேர்மன் தான் வருவார், பிரைம் மினிஸ்டர். இதே நித்தி ஆயோக்குடைய எக்ஸ் ஆஃபீஷியோ சேர்மனும் யாரே? பிரைம் மினிஸ்டர். The Interstate Council was set up under which article? 263. The Interstate Council was appointed by the President, which was headed by the Prime Minister. இதில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்காகவும் ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்காகவும் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கொண்டு வந்தாங்க. இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா கமிஷன் இஸ் an important committee and it recommended major சென்டர் ஸ்டேட் ரிலேட்டட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ சர்க்காரியா கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் டு இன்கொயர் இன் டு த கொஸ்டின்ஸ் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இஷ்யூஸ் அண்ட் டசல்ஸ். அதாவது மத்திய மாநில உறவுகளுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்க வேண்டி இந்த மத்திய அரசாங்கம் வந்து சர்க்காரி ஆணையம் வந்து அமைச்சாங்க. ஸோ 1983 நினைக்கிறேன் ஆணையம் அமைச்சாங்க. அதோடைய விளைவாக வந்து சொன்னது தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். திருப்பி இந்த கொஸ்டின் வருது. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன்? 368. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேன் பி சஸ்பெண்டட் பை. யார் சஸ்பெண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் பண்ணுவார். பிரசிடெண்ட்டுக்கு தான் அந்த பவரை கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 358 அண்ட் 359. The Anti-Defection Law was enacted by which Constitutional Amendment Act? 52nd Constitutional Amendment Act of 1985. C. Who presides over the joint sitting of both the House of the Parliament? யாருங்க? யார் ப்ரெசிட் ஓவர் பண்ணுவா? யார் பண்ண முடியும்னா ஸ்பீக்கர் தான் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு பவர் இல்லை, வைஸ் பிரசிடெண்ட்டால் முடியாது, பிரசிடெண்ட்டாலே முடியாது. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா தான் வரும். Who among the following can dissolve the லோக்சபா? யாருங்க? பிரசிடெண்ட்டு ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். விச் ஆர்டிகல் கேரண்டிஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா? இதே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 13 என்னங்க? ஜுடிஷியல் ரிவ்யூ. லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற வார்த்தை இருக்காது கான்ஸ்டியூஷனில். அதாவது ஏதாவது ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறிச்சுன்னா அந்த சட்டம் வந்து செல்லாதுன்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 12 வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறையா ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஸ்டேட்னா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன்? பாகுபாட்டை வந்து தடை செய்கிறது. விச் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? விச் ஆர்டிகல் ப்ரொவைட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? ஸோ ஜுடிஷியரி பற்றி வருது. விச் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? பாருங்கள், 124 தான் கம்போசிஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்கும். கம்போசிஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அண்ட் அதே போல் அவங்களுக்கான ரிமூவல் ப்ரொசீஜரும் இங்கே தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஏ தான். 125 அவங்களுக்கான சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் அதெல்லாம் பேசியிருப்பாங்க. இது வெரி லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். 126 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிங் ஜட்ஜஸ்ங்க. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணுற ப்ரொசீஜரில் டிலே ஆகுதுன்னா யாராவது ஒருத்தர் தற்காலிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸாக போட்டுருவாங்க. இவங்க தான் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ரைட்டா? அதுக்கான ஆர்டிகல் தான் 166. ஆனால் ஆர்டிகல் 126 ஆக்சுவலாக 127 என்ன சொல்லுதுன்னா ஆட்ஹாக் ஜட்ஜஸ். அதே மாதிரி ஆட்ஹாக் ஜட்ஜஸ்னால் ஜட்ஜஸோட எண்ணிக்கையே கம்மியாக இருக்குது. அப்போ புதுசாக வரக்கூடிய ப்ரொசீஜர் படி தான் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணால் அதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்னா நான் அது வரைக்கும் தற்காலிகமாக யாரெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு தகுதி உள்ள ஆட்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் தற்காலிகமாக என்ன பண்ணிடுறேன், ஆட்ஹாக் ஜட்ஜஸாக என்னால் மாற்றிக்க முடியும். அண்ட் வென் தெர் இஸ் ரிக்யர்மெண்ட் ஆஃப் கோரம் விட கம்மியாக இருக்குது. அதை கோரம்னா என்ன சொன்னோம்? இந்த மினிமமாக ஒரு செஷன் நடக்கிறதுக்கு தேவையான மினிமமான அட்டண்டன்ஸ் சொன்னோம் இல்லையா? அந்த மினிமம் அட்டண்டன்ஸே வந்து இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆட்ஹாக் ஜட்ஜஸ் கொண்டு வந்தப்பேன். சரியா? ஆர்டிகல் 127. த கொரம் ரிக்வயர்ட் ஃபார் அ மீட்டிங் ஆஃப் ராஜ்யசபா. இப்போ தான் கொரம் பற்றி பேசணும். அண்ட் அகைன் இது ஃபார் எவ்ரி பார்லிமெண்ட்ரி செஷன் இது 1/10 தான். ஹூ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்? யாருங்க? பிரசிடென்ட். த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் பை த ஆக்சுவலாக பார்லிமெண்ட் தான். ஏன்னா அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணமோ அந்த மாதிரி தான் அவர் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பார்லிமெண்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு த ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ்? ஆர்டிகல் 32. இது 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, 33 மிலிட்ரி லாஸ் உள்ள இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 34 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அப்ளிகேஷன். விச் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா?
இதுக்கு ஆன்சர் வந்து 55. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 61. விச் ஆர்டிகல் எம்பவர்ஸ் த பிரசிடென்ட் டு அப்பாயிண்ட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அதர் ப்ரொவிஷன்ஸ் ஜஸ்ட் மினிஸ்டர், ஆர்டிகல் 70. விச் ஆர்டிகல் ப்ரொவைட் ஃபார் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், அதுங்க 165, 76, 165, 76 அட்டார்னி ஜெனரல், 165 அட்வொகேட். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், 124, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். Who among the following was the speaker of Lok Sabha, ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க, இவங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜிவி மௌலாங்கர். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த இம்பீச்மெண்ட் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், ஆர்டிகல் 67. Who is the presiding officer of the ராஜ்யசபா, யாருங்க, வைஸ் பிரசிடென்ட். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால நான் சிட்டு போயிட்டுருக்கேன், சரியா. ஏற்கனவே நிறையா தடவை இதை பார்த்துட்டோம். த மேக்ஸிமம் கேப் பிட்வீன் 2 செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேனாட் எக்ஸீட் 6 monthsங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேரண்டிஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், 25. ஆக்சுவலாக 25 to 28 எல்லாமே தான் வரும். ஸோ 25 தான் பேசிக். த மேக்ஸிமம் டென்யூர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் 5 years. ஹூ அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், கவர்னர், ஆர்டிக்கல் வந்து 164. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட், 217. அப்பாயின்மெண்ட்டுமே 217 பற்றி தான் பேசும். ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட், ரிமூவ் பண்ணுறது வந்து பார்லிமெண்ட். விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிகல் 44ங்க. இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் வரும். யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னென்ன அப்படின்னா, இப்போ கிரிமினல் கோடுன்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஐபிசி இருக்குல்ல, அதான் கிரிமினல் கோட். இதே மாதிரி நம்ம ஐபிசி தான் என்ன மாற்றிருக்கோம்னா, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். இதுதான் நம்மளுடைய கிரிமினல் கோட். இதில் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க, ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஜாதி, மதம் இந்த மாதிரி எந்த ஒரு சிவில் வேற்றுமைகளும் இருக்காது, எந்த ஒரு வேற்றுமைகளுமே இருக்காது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி அப்ளிகபிலிட்டி. ஆனால் இங்கே சிவில் கோடு, அதாவது திருமணம், மேரேஜு, டிவோர்ஸு, அடாப்ஷனு, அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி சிவில் விஷயங்கள் வந்து ஒரு காமனான அப்ளிகேஷன் கிடையாது. இது ரிலீஜியனை பொறுத்து என்ன பண்ணுதுன்னா மாறுது. ஏன்னா நம்ம இதில் மைனாரிட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்களுடைய பர்சனல் லாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய நம்பிக்கை இதில் அடங்கியிருக்கு, அதனால் அவங்களுடைய பர்சனல் லாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் செட்டாக என்ன பண்ணுறோம், ஒரு பர்சனல் லாஸ் வந்து கொடுக்குறோம், சரியா. இதனால் வெவ்வேறு மதத்தினருக்கு வெவ்வேறு சிவில் லாஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒரு சிவில் லா இருக்கும், அது இந்து சக்சஷன் ஆக்டு, இந்து அடாப்ஷனு, இந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து இந்துன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, இப்போ ஹிந்துஸு, சீக்ஸு, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்துஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. மீதி உள்ளவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் யூனிஃபார்மாக ஒரு சிவில் கோடு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பியில் ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ இந்தியாவில் ரொம்ப வருஷமாகவே இந்த டிபிஎஸ்பியில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு நடைமுறையில் இருக்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவா. அண்ட் ரீசெண்டாக உத்தரகாண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு வந்து ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆக்ட் பாஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட் யாருன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், ஆர்டிகல் 3. ஸோ மறுபடியும் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட்டுக்கான ஆர்டிகல் 75. The Parliament of India is bicameral legislature which is also borrowed from UK. The governor of a state can be removed by president. Appointment to president. Who is called as the guardian of the constitution of India? Supreme Court. Custodian அதுதான். Guarantor of fundamental rightsம் Supreme Court தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், சர்க்கார கமிஷன் was concerned with center state relations. Which article of the constitution deals with the amendment procedure? 368. The first speaker of Lok Sabha again, ஜிவி மௌலாங். பவர் ஆஃப் த பிரசிடென்ட் டு கிராண்ட் pardons 72, கவர்னருக்கு 161. The Parliament of India has how many houses-னு கேட்டுக்கிறாங்க அப்படின்னா 2. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, இதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்கலங்க. இவங்க 352 மைண்டில் வச்சு எடுத்துருக்காங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தனியாகவே ஆர்டிக்கல் இருக்குது. 358, 359. ஆர்டிக்கல் 19 கீழே கொடுத்துருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு தனியாகவும், 359 20, 21 தவிர எக்ஸப்ட் அதர் தென் மீதி எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு ஒரு ஆர்டிக்கல்னும் 358, 359 இருக்கும். ஸோ இவங்க 352 மைண்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆன்சர் எக்ஸாக்டாக 358 அல்லது 359. among the following was the first வைஸ் பிரசிடென்ட்? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்? என்னங்க 66. ராஜ்யசபா இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்பர் ஹவுஸ். லோவர் ஹவுஸ்னா லோக்சபா. ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னாலும் லோக்சபா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா ஸ்டேட்டோடது.
Which article deals with the impeachment of the president? 61. Who is the presiding officer of the Lok Sabha? Speaker. The Supreme Court of India consists of how many judges and the Chief Justice? 2 பேரை சேர்த்து 33 + 1 Which article deals with the money bill? மறுபடியும் அதே கொஸ்டின், டெஃபனிஷன் ஆஃப் மணி பில் அப்படின்னா தான் இந்த கொஸ்டின் கரெக்டு. ஸோ 110. The Election Commission of India was established in the year 1950, 26 January. The Parliament of India is composed of Prime Minister வரமாட்டார், கவர்னர் வரமாட்டார், 3 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் பிரசிடென்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். Which article of the Constitution deals with the amendment? 300. The fundamental rights are mentioned in which part of the Constitution? Part 3. The President of India is elected for a term of 5 years. The fundamental duties are mentioned in Part 4A. 42nd Amendment Actல 1976ல ஆட் பண்ணாங்க. ரைட் டு எஜுகேஷனுக்கு ஆர்டிகல் கேட்குறாங்க 21A. இது 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் அது கொண்டு வந்தாங்க. ஒரிஜினலி 6லேருந்து 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அப்படிங்கிற ப்ரொவிஷன் ஆர்டிகல் 45ல் டிபிஎஸ்பியில் இருந்துச்சு. ஸோ இதோடைய சப்ஜெக்ட் மேட்டரை தூக்கிட்டு 21A கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதில் என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 6 உள்ள குழந்தைங்களுக்கு ஏர்லி சைல்டுஹுட் கேர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஆரம்பகால சுகாதார கல்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 5 வருஷம். The anti-defection law was enacted in which year? 1985, 52nd Amendment Act. The maximum strength of Lok Sabha 550. Who is known as the father of Indian Constitution? யாருங்க? B.R. Ambedkar. The directive principles of state policy are non-justiciable rights. நான் இது ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஜஸ்டிசபிள்னா என்ன, நான் ஜஸ்டிசபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ திருப்பி வந்திருக்க ஆன்சர். The Constitution of India was adopted 26 November 1949, came into force on 26 January 1950. Which article of the Constitution guarantees freedom of speech and expression? Article 19. Who among the following was the first Prime Minister of India? Dr. Rajendra Prasad. The minimum age for the election as a President of India is நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 35. The concept of fundamental duties was forwarded by USSR. Which article of the Constitution is related to the protection of life and personal liberty? Article 21. Which article empowers the President to proclaim a financial emergency? 360. The Vice President of India is elected by members of both Lok Sabha and Rajya Sabha. Which article of the Constitution is known as the heart and soul of the Constitution? 32ங்க. யார் சொன்னது? டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இது இல்லைன்னா ஆர்டிக்கலே கான்ஸ்டியூஷனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The concept of judicial revenue in India is borrowed from USA. The Chief Justice and other judges of the High Court hold office until the age of 62. Who is the presiding officer of the Lok Sabha? யாருங்க? ஸ்பீக்கர். The union list of the Constitution contains how many subjects? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன இருக்குது? 100 இருக்குது. ஒரிஜினலாக 97. The state list of the Constitution contains how many subjects? 61. ஒரிஜினலாக 66. The concurrent list of the Constitution contains 52. ஒரிஜினலாக 47. The maximum strength of Rajya Sabha வந்து 250, 238 + 12. Who is called as the first citizen of India? President. The President of India can proclaim emergency under article எல்லாமே 352, 356, 360. National emergency, President rule. இங்கே வந்து financial emergency. The governor of a state is appointed by President. The minimum age for election as a member of Lok Sabha 25. The minimum age for election as a member of Rajya Sabha 30. Attorney General of India is appointed by the President of India. The Speaker of the Lok Sabha submits his resignation to the யாருக்குங்க? டெபுட்டி ஸ்பீக்கருங்க. மாற்றி மாற்றி கொடுத்துப்பாங்கன்னு சொன்னோம்ல. Who was the first Vice President of India? Dr. S. Radhakrishnan. Who was the first President of India? Dr. Rajendra Prasad. Right to constitutional remediesக்கான ஆர்டிக்கல் என்ன? 32. Abolition of titles-க்கான ஆர்டிக்கல் 18. Right to property was removed from the fundamental rights by which amendment act? 44th Amendment Act of 1978. Which article of the Constitution deals with the formation of new states? Article 3. The President can dissolve the Lok Sabha on the advice of Prime Minister. Who is the guardian of the Indian Constitution? யாருங்க? Supreme Courtங்க. The maximum strength of legislative assembly of a state 500, minimum வந்து 60. The maximum strength of legislative council of a state 1/3 of the assembly, minimum வந்து 40. ஓகேங்க, 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம இதோட செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். மீதி கொஸ்டின்ஸை வந்து அடுத்த செஷனில் பார்த்துடலாம். மீதி எல்லாமே கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இன்னும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேட் கொஸ்டின் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் கொஸ்டின்ஸையுமே நம்ம வந்து பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ரிப்பீட்டாக வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் முடிச்சிடலாம். அதுவுமே ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏதாவது விட்டவர தொட்டவர இருந்தால் அதில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா சொல்லுங்கள், நம்ம அதையும் பண்ணலாம். ஓகேங்க, பாய். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.